தேவனுடைய தன்மைகள் நிறைய வேதாகமத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமான கடவுளுடைய நேச்சர்ல ஒண்ணு என்னன்னா, தேவன் அற்புதராக அவர் இருக்கிறார். ஒரு மிரக்கிள் வேர்ல்டுக்கு, ஒரு அதிசய உலகத்திற்கு தேவன் அவருடைய பிள்ளைகளை அழைக்கிறார். அற்புத உலகத்துக்கான சிந்தனையை, தியானங்களை உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இந்த அதிசயம் அற்புதம்னா இங்க இருக்கிற மலை அங்க போறதுதான் நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்ப்பங்களை திறக்கக்கூடியவர். தேவன் ஒரு குழந்தையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். நீங்க வேத வசனத்துக்கிட்ட பேட்டீங்கனாலே அது அதிசய உலகத்தை பற்றி பேசுகிறது, அது அற்புத உலகத்தை பற்றி பேசுகிறது. அது சாதாரணமான விஷயத்தை பத்தி பேசுறதே கிடையாது. எவ்ரி ஸ்கிரிப்சர் இஸ் a supernatural. வேத வசனத்தை கொண்டு இந்த அற்புத உலகத்தை குறித்த விழிப்புணர்வை நமக்குள்ள பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு தூதர் உலகம் ஒன்று இருக்கிறது. அந்த தூதர் உலகம் உங்களுக்காக வேலை செய்கிறது. ஏஞ்சலிக் விசிட்டேஷன் ஆர் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி உங்களுடையதாய் அது இருக்கிறது. பாருங்க, எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வரும் அப்படின்னா கமாண்ட் ரிசீவ்டு பாஸ்ன்னு அவங்க போறாங்க. இந்த கடன் எல்லாம் இந்த வருஷத்துல அடைச்சு முடிப்போம் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது கமாண்ட் ரிசீவ்டு பாஸ்ன்னு அந்த கலெக்ஷன் வேலைக்காக உங்களுக்காக இறங்கி போறாங்க. ஒரு நல்ல வீட்டை நான் வாங்குவேன்னா அந்த வீடு பார்க்கறது, அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்ன வேலை உண்டோ அதெல்லாம் ஏஞ்சலிக் செய்யறாங்க. நம்ம ஏதோ ஒரு ரீதியில கொஞ்சம் பார்த்துருக்கோம். அங்கங்க கொஞ்சம் அற்புதம், சில காரியம் இது கர்த்தர் தான் செஞ்சாருங்க, இல்லைன்னா வாய்ப்பே இல்லைங்கன்னா பார்த்துருக்குறோம். ஆனா கடவுள் சொல்றாரு, அதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி, இன்னும் நம்ம கிட்ட சரக்கு நிறைய இருக்குது. இந்த வருஷங்களிலே, இந்த மாதங்களிலே இதிலும் பெரிதானவர்களை காண்பீர்கள். உங்க கற்பனை, உங்க மனது, உங்கள் புரிதல், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்துல தேவனுடைய அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா his name is wonder. நீங்க நினைக்கக்கூடிய காரியங்களுக்கு நேச்சுரலா தீர்வு இல்லாம இருக்கலாம். அற்புதங்கிறது என்ன, இனிமே செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துல ஒண்ணு நடக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் அற்புதம். அதிசயம் என்ன அதிசயம், நீங்க அவ்வளவுதான் தூக்கி போட்டீங்க பாருங்க, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வேலையை அவர் செய்ய ஆரம்பிப்பார். தேவனுடைய வார்த்தையை வாசிங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிங்க. ஏன்னா அது உங்களை அற்புத உலகத்துக்கு அழைத்து செல்லும் வாகனமா இருக்கிறது.